வளைகுடா பகுதியில் மீண்டும் அமெரிக்கா தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவுடைய திட்டம் தான் என்ன? நேர்களே, இன்றைக்கு வளைகுடா பகுதியில் மீண்டும் அமெரிக்கா தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவுடைய திட்டம் தான் என்ன? குறிப்பாக ஹெர்மூஸ் வளைகுடா விவகாரத்தில் 2 பேருக்குமான பங்கை அவர்கள் வைக்கிற போது இப்பொழுது ஓமனை அவர்கள் வளைத்து கொண்டார்கள். ஓமன் கடல் பிராந்தியத்திலிருந்து வரும் காலத்தில் தமக்கு ஒரு தனியான ஒரு விவகாரத்தை ஆரம்பித்து கொள்ளலாம் என்று அவர்கள் அதை முடிவு செய்து ஒரு கப்பலை ஓமன் கடல் பகுதி வழியாக அனுப்பினார்கள். ஹெர்மூஸ் என்பது 2 பேருக்கும் உரியதாகத்தான் இவர்கள் சொல்கிறார்கள். இதில் ஓமன் கடல் பகுதி என்றோ ஈரானுக்குரியது என்றோ பிரிக்கப்படவில்லை. ஒரு பக்கத்தில் 11 நாட்டிகள் மைல், மற்றொன்று 11, 22 தான் வருகிறது. ஆனால் இங்கே 21 தான் வருகிறது. 10.5 10.5. ஆனால் கடல் எல்லையில் 24 வரைக்கும் இருக்கலாம். நாங்கள் 2 பேரும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைத்து பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்ன நிலையில் வேண்டுமென்றே ஓமனை இவர்களிடமிருந்து பிரித்த அமெரிக்கா அதற்குள் சிங்கப்பூருடைய கொடி கட்டிய ஒரு கப்பலை அனுப்பி வேண்டுமென்றே தகராறு செய்து அதை இவர்கள் 4 ட்ரோன்களை கொண்டு தாக்க செய்து இப்போது போரின் மூலமாக மீண்டும் பதில் தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த விவகாரம் என்னவென்றால், இந்த விவகாரத்தை சென்று விடாமல் ஈரானை காலி செய்வதற்கும் இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் தங்களுடைய ஆயுதத்தை பலப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை இவர்கள் கூட்டணியில் இணைந்து இப்பொழுது செய்திருக்கிறார்கள். இந்த மெகா கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அமெரிக்கா மீண்டும் தாக்கியதாக தற்போது செய்திகள் வெளியானது. அப்படி என்றால் அமெரிக்கா பொறுப்பட்ட மற்றும் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குறித்திலும் புரிதலற்ற நிலையில் செயல்படுவதாக ஈரான் தெரிவித்தது. இட் இஸ் எ ரெக்லெஸ் வயலேஷன் ஆஃப் சீர்ஃபயர். பொறுப்பில்லாமல் இந்த தகவலை ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு கமிட்டி ரொம்ப தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே அமெரிக்காவுடைய F-15 விமானம் எப்படி ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி தற்போது CNN மூலம் வெளியாகி இருக்கிறது. இது எப்படி என்றால், அமெரிக்காவுடைய மல்டி ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ் லைக்லி ஜெல்லிஃபிஷ் லைக் மஜித் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் த நியூ டெக்னாலஜி இன் தி ஈரான் US இன்டெலிஜென்ஸ் CNN நியூஸுக்கு சொல்லியிருக்கிறது. இந்த டாபிக் மிகவும் இப்போ ரொம்ப 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 ட்ரெண்டாக பேச போது. அந்த அமெரிக்காவுடைய F-15 இயக்கிய விமானி ஏலியன் கூட்டத்தை போன்று இருந்ததாக, இட் இஸ் ஸ்வான் டோங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஏலியனை போன்று ஜெல்லிஃபிஷை போன்று இருந்ததாக ஒரு விதமான குழப்பத்தில் அவர் இருக்கிறார். மிக தெளிவாக மொத்தமாக ஏகப்பட்ட இந்த ட்ரோன்கள் மதர் ட்ரோன்களோடு கனெக்ட் ஆகியிருக்கிறது. ஃபிசிக்கலி ஈச் ஒன் கனெக்ட் அனதர் ஒன், ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதர் ட்ரோன் கனெக்ட் வித் ஈச் ட்ரோன், மூலக்கூறுவான அந்த ட்ரோன்கள் ஒரு நிறைய ஏராளமான ட்ரோன்களோடு கனெக்ட் ஆகியிருக்கும். சிக்னல் இல்லாத ட்ரோன்களை ஆட்டோமேட்டிக்காக மதர் ட்ரோன்கள் கட் பண்ணி செய்விடும். இப்படி மிகப்பெரிய அளவில் கிளவுடு இருந்த போதிலும் எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்தமான உரிமை. அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட் பைலட் இவர் ஏற்கனவே குவைத்தில் அமெரிக்காவுடைய 3 F-35 சிக்கில் இதில் ஒரு விமானி, இதே விமானி இங்கேயும் சிக்கி உயிர் தப்பியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான காரணி. 33 நாட்கள் இடைவெளியிலே ஒரே நபர் ஒரே மாதத்தில் 2 முறை தப்பியிருக்கிறார். இட் இஸ் அ ஓவர் ஸ்பெயின் ஆப்டிக்கல் இல்யூஷன் இஸ்ரேல் ட்ரோன்ஸ். இது அவருடைய மனோநிலையில் ஏற்பட்ட சிக்கல் என்றும் அமெரிக்கர்கள் சிலர் சொல்கிறார்கள். அவர் ஏதோ ஒன்றை பார்த்து விட்டார், ஈரான் ட்ரோன்கள் ஒருவித இல்லூஷனாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இந்த டெக்னாலஜி சீனாவிலும் ரஷ்யாவிலும் மட்டும்தான் இருக்கிறது. இந்த டெக்னாலஜி பேர் மெசட் பாசிபிலிட்டிஸ் ஹைப்ரிட் மிசைல்ஸ் அண்ட் கான்செப்ட் சிஸ்டம் சர்ஃபேஸ் மிசைல் சிஸ்டம். அந்த அதாவது இதை வைத்து, இந்த ட்ரோன்களை வைத்து ஏர் டிஃபென்ஸின் மூலம் சர்ஃபேஸ் மிசைல் மூலம் ஏர் டு ஏர் அடிக்கலாம். The surface air system fight get radar waves absorbed then attack. இதன் மூலமாக உள்ளிருந்து வரக்கூடிய அமெரிக்காவுடைய ஸ்டெல்த் விமானங்களாக இருந்தாலும் அதனுடைய வேவ்ஸை இது உள்வாங்கி திருப்பி தாக்குதல் செய்ய முடியும் என்ற தொழில்நுட்பத்தில் ஒரு ட்ரோன்கள் அல்லாமல் ஒரே ஒரு மதர் ட்ரோன் பெட்டானல், இந்த ட்ரோன்களின் மூலம் தாய் ட்ரோன்களின் மூலம் ஏராளமான நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை
வானில் பறக்க விட்டு அவற்றில் செயலிழந்தவையில் ஆட்டோமேட்டிக்காக அது கீழே விழுந்துவிடும். மீதி உள்ளது இலக்குகளை, எதிர் விமானங்களை தாக்கும் திறன் அமெரிக்காவில் இருக்கிறது. ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்த போதும் தற்போது இதே ட்ரோன் சிஸ்டம் தான் இது ஜெல்லி ஃபிஷ் போன்று என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இதை தவிர்த்து இந்த தாக்குதல் முடிந்த பின்பு கூட 3-5 மணி நேரம் ஃப்ளையிங் இன் த ரீஜன் ஸ்கை அது பறந்து கொண்டிருக்கும் என்பதும், இதன் மூலமாக இன்ஃப்ரா ரெட் ஆக்டின் ட்ராக்கிங் சிஸ்டம் அது வெப்ப அலைகளை, ஏற்கனவே எதிர்முனையிலே வரக்கூடிய வெப்ப அலைகளை உள்வாங்கி அந்த எல்லையை நோக்கி இந்த ட்ரோன்கள் பறந்து தாக்குதல் நடத்தும் என்றும் இப்பொழுது அமெரிக்கா குழம்பி போயிருக்கிறதாக CNN சொல்கிறது. யூஎஸ் ஹேட் ஃப்ளோ சம் ரூட். ஈரான் நவீன வடிவமைப்பு கொண்ட இந்த தொழிலை பயன்படுத்தி இருப்பதை, அது அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள அமெரிக்காவால் முடியவில்லை. இந்த F-35 விமானத்தை ஈரான் அடித்த பிறகு அதனுடைய தப்பி ஓட்டம் பிடித்து உலக அளவில் அமெரிக்காவுக்கு பெரும் ஷாக். ஒருவேளை ஈரான் நாட்டிற்கு உள்ளே வீழ்ந்திருந்தாலும் கூட அந்த கதையே மாறியிருக்கும் என்பது போல்தான் இப்பொழுது நிலை இருக்கிறது. அது தப்பி சிதறலடித்து அந்த நாட்டிலிருந்து தப்பி இருக்கிறது. இதற்கிடையிலே இந்த நீர்வழி விவகாரங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில நடைமுறைகளை கொண்டிருப்பதாக மிக முக்கியமான ஆய்வாளர்கள் கூறுகிறார். ஹெர்முஸில் அனைத்து கப்பல்களையும் சுதந்திரமாக செல்ல அனுமதிப்பதற்கு முன்பு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. ஈரான் ஒரு விதமான முன்னேற்றத்தை காண விரும்பும் ஒரு பிரச்சனை லெபனான் பிரச்சனை. ஆனால் இங்கு இஸ்ரேல் துருப்புக்கள் இன்னும் நிலைபெறுத்திருப்பதும் அவர்கள் வெளியேறவில்லை. இந்த உறுதிப்பாட்டை பின்பற்றுவதில் அமெரிக்கா தீவிரமாக இருப்பதை தெரியவில்லை. அதாவது இஸ்ரேல் லெபனானில் இருப்பதை வெளியேற்றுவதற்கு அமெரிக்கா உறுதிப்பாடு இல்லை. ஆனால் தெஹ்ரான் அமெரிக்காவுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கும் திறனை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் கூட செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 115 கப்பல்கள் நேற்று பயணித்திருக்கலாம். இதன் மூலம் 2000 கோடி அளவிற்கான வருமானத்தையும் ஈரான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விவகாரத்தில் ஈரான் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை வரும் நாட்களில் அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்தி ஓமனின் மூலமாக தற்போது போரை அமெரிக்கா தொடங்கியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் பஹ்ரைன் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்துல்லா திஃபின் ரஷீத் அல் சயானி தலைமையில் மனாமாவில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஜிசிசி நாடுகளும் அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இதில் குவைத் கலந்து கொண்டது, ஓமன் கலந்து கொண்டது, கத்தர் கலந்து கொண்டது, சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான ஜூன் 17ஆம் தேதி நடந்த இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அமைச்சர்கள் வரவேற்றார்கள். ஆனால் ஈரானுடைய எதிர்கால பொருளாதார ஈடுபாட்டை கடும் நிபந்தனைகளோடு இணைத்தார்கள். ஈரான் உடனான ஒவ்வொரு வர்த்தகம் மற்றும் முதலீடும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது மற்றும் மீளக்கூடியது என்று கூறிய இந்த வெளிநாட்டு அமைச்சர்கள் ஈரான் எப்போதும் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை அல்லது பெறுவதை தடுப்பதற்காக உறுதியாக இருக்க வேண்டும் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். நீடித்த பிராந்திய அமைதி, பாதுகாப்புக்கு ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள பிரதிநிதிகளின் ஆதரவு உள்ளிட்ட ஈரானின் அச்சுறுத்தல்களை முழுமையாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்போ அவன்கிட்ட இருக்குன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல்கிட்ட எத்தனையோ குண்டுகள் இருக்கிறது. அது குறித்தெல்லாம் இந்த அரபு ஆட்கள் யாருமே பேசுகிறதில்ல. ஈரான் ஹேஸ் ஹேட் கார்கோர் ரொம்ப மோசமான ஆன்சரை சொல்கிறாங்க. வெளியுறவு அமைச்சகம் மற்றும் ஜிசிசி நாடுகளுடைய கூட்டு தலைமை பொறுப்பட்ட முறையில் ஈரானை ஆத்திரமூட்டும் நடவடிக்கையிலே அவர்கள் அழைத்திருக்கிறது. ஈரான் பதில் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அமைதியான அணுசக்தி குறித்து பேசுகிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இட்டுக்கட்டும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற மட்டும் இல்லை, மத்திய கிழக்கில் அணு ஆயுதங்கள் இல்லாத மண்டலத்தை நிறுவுவதற்கு ஈரானுடன் இணைந்து செயல்பட ஜிசிசி நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தது. யார்? ஈரான். அணு ஆயுதம் தேவையில்லை, நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். ஆனால் இஸ்ரேல் 90 போர்க்கப்பல்களை கொண்ட அணு ஆயுத களஞ்சியத்தை கொண்டிருப்பதாக நிபுணர்களால் பரவலாக இன்றும் பேசப்படுகிறது. அதை இஸ்ரேல் மறுக்கவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையெழுத்திடவில்லை.
ஈரானை வேறெந்த தரப்பை விட பிராந்தியத்தின் கூட்டு பாதுகாப்பில் அதிக அர்ப்பணிப்பு கொண்ட நாடு என்று வர்ணித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் செய்தி தொடர்பாளர் பாகவி வளைகுடா நாடுகளினுடைய பாதுகாப்பை மீறுபவரிடமிருந்து பாதுகாப்பு கோருவதில் தவறு செய்கின்றன என்று அமெரிக்காவை பற்றி அவர் குறிப்பிட்டார். இப்போ ஜிசிசி அறிக்கையில் ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன்கள் திறன்கள் பற்றி குறிப்புகளுக்கு எதிராக ஈரானும் கடுமையாக பின்வாங்கியது. ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு, ஈரானுடைய கண்ணியம், ஈரானுடைய சமரச நிபந்தனைகளை ஏற்படுத்தாத விஷயங்கள் நியாயமான தற்காப்பிற்கான உள்ளார்ந்த உரிமை விவகாரத்திற்கு ஒருபோதும் திறந்திருக்காது. போலவே இந்த பாதுகாப்புக்கான வழிமுறைகள் எந்த தரப்பினரும் பேரம் பேசவோ அல்லது சலுகைகளை உட்படுத்தவோ முடியாது என்றும் பகாவன் சொல்லிட்டார். ஈரான் மீதான சமீபத்திய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலின் போது பிராந்திய தளங்கள் மற்றும் வசதிகளை பயன்படுத்துவது வாஷிங்டன் அமெரிக்கா தனது வளைகுடா கூட்டாளிகளின் பாதுகாப்பை மதிக்கவில்லை என்பதை காட்டுகிறது என்று தெஹ்ரான் கூறுகிறது. ஈரான் இந்த மோதலின் போது தாங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்தி பிராந்திய நாடுகளை தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுமாறு அது வலியுறுத்தியது. சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களுக்கு கடமைகள் இருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான விரோத நடவடிக்கைகளுக்கு மூன்றாம் தரப்பினர் தங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்துவதை தடுக்க நல்ல அண்டை நாடு இருப்பதும் கொள்கையும் இருக்கப் போகிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கால்டு த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த யூஎஸ் அண்ட் ஜிசிசி கண்ட்ரி. அவர் என்ன சொல்கிறாருந்தா, இதை தேவையில்லாமல் அவங்க எங்களுடைய விஷயத்தில் தலையை மூக்குறாங்க. இன்டர்வென்ஷனல், இர்ரெஸ்பான்சிபிள் அண்ட் ப்ரொவோகேட்டிவ். மினிஸ்ட்ரி செட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் அக்ரிகேஷனை ஈரான் மேலே, ஈரானுடைய பீஸ்ஃபுல் நெகோசியேஷன் புறகு மேலே வைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் ஜிசி நாடுகள் டு ஒர்க் வித் ஈரான் டுவர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷிங் எ நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃப்ரீ ஜோன் இன் த மிடில் ஈஸ்ட், எங்களோடு சேர்ந்து அணு ஆயுதங்கள் இல்லாத விஷயத்தில் அவங்க எதுவுமே தவிர, இஸ்ரேலை நீங்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட இஸ்ரேல் டு ஹேவ் தட் எக்ஸ்பெக்ட் நியூக்ளியர் ஆர்சனல், அதில் எவ்வளோனா 900 வார்ஹெட்ஸ் தாட் இட்ஸ் ஹேஸ் நெவர் கன்ஃபார்ம்டு. அவர்கள் அதை உறுதி செய்யவில்லை, ஆர் டினைட். அவங்க சொல்கிறாங்க அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அண்ட் இட்ஸ் நாட் அ சிக்னேட்டரி டு த நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதில் கையெழுத்திடவும் இல்லை. இப்படி பொறுப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக இவர்களின் மீது கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். சரி, இது எந்தபடி இருந்தாலும் இன்று காலை நடக்கக்கூடிய நிலை, எப்படியாவது இந்த பிரச்சனையை ஓய்த்து போரை செய்வதற்கு அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பொறுப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு குற்றஞ்சாட்டு சீஸ்பேர் வயலேசத்தை ட்ரம்ப் ஆரம்பித்தன் விளைவாக இன்றைக்கு அவர்கள் ஒரு பெரும் சிக்கலிலே மாட்டியிருக்கிறார்கள். இந்த சிக்கல் இப்போது போர் ஆரம்பித்து விட்டது. இந்த போர் ஆரம்பித்ததனால் அமெரிக்கா தாக்குதலை திருப்பி தொடுக்கிறார்கள், இவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்று நம்பக்கூடிய அளவில் நிலைமை மோசமாக இருக்கிறது. அடுத்த கட்ட போர் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை மீண்டும் நாளை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.